ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது கிறிஸ்டியன்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான எலகண்ட்டான பன் ஹேர் ஸ்டைல். இது வந்து செல்ஃபாக எப்படி நம்ம லாங் ஹேர் மீடியம் ஹேருக்கு வந்து நம்ம பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து போத் மாடர்ன் அண்டு ட்ரெடிஷ்னல் லுக்குக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அது எப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு அப்லோட் ஆகும். இப்போ நம்ம அதை எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். இது நம்ம ஃப்ரண்ட் சைடு ஹேர் ஸ்டைலை வந்து நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நீங்கள் நல்லா ஹேரை வந்து வாஷ் பண்ணிவிட்டு கோம் பண்ணி சிக்கு எதுவுமே இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா சீவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம உச்சி தலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் இருக்கக்கூடிய வாகை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும். அதனால் நான் லெஃப்ட் சைட் பார்ட்டிஷன் எடுக்கிறேன். நீங்கள் எந்த சைடு உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ அந்த சைடு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ரெண்டு பக்கமும், அதாவது நான் காட்டுற இந்த பக்கம் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக உங்கள் கையாலே ஒரு லைன் போட்டு இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து பின்னாடி உள்ள முடியோடு நம்ம சேரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு கிளிப்பு யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம பின் பண்ணி வச்சுக்கிறோம். இதை நீங்கள் ஹேர் பின்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இந்த சைடு வந்து நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த சைடும் அதேமாரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த ஹேரை வந்து இந்த மாதிரி கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக எடுத்து அதையும் இந்த மாதிரி நீங்கள் பின் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். தென் நம்ம உச்சி தலைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதோடைய அந்த பார்ட்டிஷன் அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும். இதில் வந்து நம்ம பஃப் எடுக்க போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா பின்னாடி நம்ம பன் ஹேர் ஸ்டைலு ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் பஃப் வச்சிங்கன்னா உங்களுடைய ஃபேஸ் வந்து நீட்டமாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த தப்பை பண்ணாதீங்க. இந்த மாதிரி லைட்டாக எடுத்து ஒரு லைட்டாக ஒரு ரோல் மாதிரி பண்ணி நீங்கள் கிளிப் மட்டும் அதில் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு ஹேர் ஸ்டைலுக்கு நம்ம வந்துடலாம். இப்போ ரெண்டு கிளிப்பையும் நீங்கள் அவுத்து விட்டுருங்க. இதில் வந்து நான் பார்ட்டிஷன்லேயே நான் ரோல் பண்ண போகிறது கிடையாது. அந்த வாகே தெரியாத மாதிரி தான் எடுக்க போகிறேன். ஸோ இந்த சைடு கொஞ்சோண்டு முடியை எடுத்துக்கோங்க. முடியை எடுத்துட்டிங்கன்னா அந்த சைடு வாகு வந்து உங்களுக்கு மறைஞ்சிரும். இதை நல்லா கோம் பண்ணுங்கள். கோம் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியணும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து காது ஓரமாக கொஞ்சோண்டு முடி விட்டுருங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லுக்கு வந்து கொடுக்கும். நீங்கள் மாடர்னாக நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ஓரத்தில் நீங்கள் முடி விட்டுட்டிங்கன்னா அது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதை நல்லா கோம் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக கோம் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ரிவர்ஸ் டைரக்ஷனில் பண்ணணும். ஏன் நம்ம வந்து இந்த மாதிரி ரிவர்ஸ் டைரக்ஷனில் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பஃப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக பஃப்பாக கிடைக்கும். இல்லைனா நடுவில் கேப்பெல்லாம் நம்மளுக்கு இருக்கும். அதனால் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு 2-3 திருப்ப நீங்கள் எடுத்து இந்த மாதிரி ரிவர்ஸ் டைரக்ஷனில் பண்ணீங்க அப்படின்னா அந்த பஃப் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா டைட்டாக ரோல் பண்ணி லூஸ் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பஃப் வந்து கரெக்டாக கிடைக்கும். உங்களுக்கு ஒரு வேளை நீங்கள் சென்டரில் வந்து உங்களுக்கு முடி கம்மியாக இருந்துச்சு, கேப் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் லைட்டாக எடுத்து விட்டுட்டு சீவி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேப் இருக்காது. நீங்கள் 2-3 பின்ஸ் வந்து நீங்கள் குத்திடணும், இல்லைனா அது வலிஞ்சு வந்துடும். எனக்கு அது வந்து வலிஞ்சு வந்துடும் அப்படிங்கிறனால நான் 2 கிளிப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த சைடு இதிலே வந்து எனக்கே லைட்டாக கேப் இருக்கிறனால அந்த இடத்துல நான் கொஞ்சம் சீவி ஒரு 2-3 திருப்ப நீங்கள் சீவிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த கேப் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து இந்த சைடு அதே மாதிரி தான் கொஞ்சோண்டு காது ஓரத்தில் கொஞ்சோண்டு முடி விட்டுடுங்க. முடி விட்டுட்டு இதில் வந்து நம்ம ரோல் பண்ண போகிறது கிடையாது. ஒன்லி வந்து பஃப் மட்டும்தான் வைக்க போகிறோம். ஒரே ஒரு ரோல் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா அதுக்கு வந்து கரெக்டாக நம்மளுக்கு பேலன்ஸாக இருக்கணும், அதாவது நம்ம வலிஞ்சு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரே ஒரு ரோல் பண்ணி நல்லா பஃப்பாக வைங்க. சும்மா லைட்டாக கொஞ்சோண்டெல்லாம் வைக்காதீங்க. நல்லா பஃப் வச்சிங்கன்னா தான் அது வலிஞ்சு வராமல் இருக்கும். ஏன்னா நம்ம பின்னாடி வந்து போனிடெயில் வந்து நம்ம டைட்டாக போடும்போது அது வந்து வலிஞ்சு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இது மாதிரி நல்லா டைட்டாக ஒரு பின் வச்சு குத்திடுங்க. 2-3 பின்னாக இருந்தாலும் பரவாயில்ல, குத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய ஃப்ரண்ட் சைடு ஹேர் ஸ்டைல் வந்து முடிஞ்சிருச்சு. இதை நீங்கள் என்ன வேணாலும் இந்த சைடு கேப் இருந்தாலும் சரி, அந்த சைடு கேப் இருந்தாலும் நல்லா கோம் பண்ணி விட்டுடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் டோனிக் ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம எப்படி ஹேரை வந்து செட் பண்ணோமோ அதே மாதிரியே இருக்கும். லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து பேக் சைடு வந்து பன் போட போகிறோம். அதுக்கு நம்ம பின்னாடி நல்லா கோம் பண்ணிவிட்டு போனிடைல் போட போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் ஒரு நல்ல டைட்டான ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. பிளாக்கே யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு என்ன மேட்ச் கலரோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து ரொம்ப லாங் ஹேர் அப்படிங்கிறதுனால 2-3 இது போட்டு நல்லா டைட்டாக கட்டணும். மீடியம் ஹேராக இருந்ததுன்னா நீங்கள் அந்தளவுக்கு டைட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஷார்ட் ஹேருக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே நம்ம பண்ணிடலாம் பன். ஸோ இந்த மாதிரி நல்லா டைட்டாக போட்டதுக்கு அப்புறம் நல்லா கோம் பண்ணுங்கள்.
கோம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைலிங் டூல் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து நீங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி லாக் பண்ணிங்கன்னா அந்த பன் வந்து அப்படியே நிற்கும். ஸோ அதுக்கு சும்மா ஒரு சாம்பிள் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி அது உள்ளே விட்டுட்டு ஈக்குவலாக எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் கடன்னு ரோல் பண்ணுங்கள். இந்த சைடு அந்த சைடு எதுவும் பிசிறு இருந்துச்சு அப்படின்னா அதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. ஸோ கரெக்டாக வந்து நீங்கள் ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க. அதுக்கு மேலே உங்களால் பண்ண முடியாது அப்படிங்கிற இடத்துல அப்படியே ரொட்டேட் பண்ணி அதை நீங்கள் கீழே லாக் பண்ணிடுங்க. இது வந்து எனக்கு லாங் ஹேருங்கிறனால எனக்கு ஆல்ரெடி ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும், திக்காக தான் தெரியும். உங்களுக்கு வரலைன்னா நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்துக்கோங்க. கொண்டை ஊசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை 4 பக்கமும் நீங்கள் குத்திருங்க. அப்போ தான் அந்த கொண்டை வந்து கரெக்டாக ஸ்டிஃபாக நிற்கும். குத்தி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து இதையே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுற விதமாக மல்லிகைப்பூ வந்து சுற்றி வைக்க போகிறேன். இதை நான் ரவுண்ட் ஷேப்லேயும் வைக்கலாம், பட் நான் ரவுண்ட் ஷேப்பில் வைக்கலை, சி ஷேப்பில் வைக்கிறேன். கீழே வந்து உங்களுக்கு அந்த மல்லிகைப்பூ வராது, 2 சைடு மட்டும்தான் வரும், மேலே வரும், சி ஷேப்பில் வரும் கரெக்டாக. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுற விதமாக சென்டரில் வந்து நீங்கள் ஏதாவது வைக்கலாம், சிம்பிளாக கூட வைக்கலாம். இது வந்து என்னோடய இயரிங் தான். உங்கள் வீட்டில் எதுவும் இயரிங்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை சென்டரில் வைக்கலாம். ஹாப்பினஸ் வரைக்கும் வச்சிங்கன்னா கரெக்டாக நின்றுக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய பன் ஹேர் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு. இது போத் மாடர்ன் அண்ட் ட்ரெடிஷ்னல் லுக்குக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்கும். செகண்ட் டைம்லாம் நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.